ஓம் சக்தியே போற்றி. ஓம் பார்வதி அம்மன் காளியம்மன் அம்பிகை போற்றி. அறுபடை வீடு கொண்ட பரமேஸ்வரி, என் அருளால் உன்னை காப்பாற்றி வாழும் அம்பிகை போற்றி. என் கண்மணியே, இந்த கார்த்திகை வெள்ளிக்கிழமை நீ என் அருளை தாங்கிக் கேட்ட இந்த நேரத்தில் உன் வாழ்வில் அனைத்தும் நன்மையாக தோன்றும். உன் ஒவ்வொரு நம்பிக்கைக்கும் நான் உள்ளே உந்துவதாக இருக்கிறேன். உன் நெஞ்சில் விரும்பிய நல்லதெல்லாம் மாபெரும் மகிழ்ச்சியாக உனக்கு வர இருக்கின்றது. நீ என்னைப் பற்றிய அன்பு, பக்தி, நம்பிக்கையின் உச்சியில் இருப்பதையும் நான் எப்போதும் உணர்ந்து கொண்டிருக்கிறேன். இந்த நேரத்தில் உன் வாழ்வில் எந்த தடையும் எந்த சோதனையும் நீண்ட காலமாக இருக்காது. நான் உனக்கு எப்போதும் துணையாக இருக்கிறேன் என் பிள்ளையே. நீ விழுந்தாலும் விழுந்த இடத்தில் நான் உன்னை தாங்குவேன். உன் பாதையில் உன் கடமைகளில் ஒவ்வொரு நாளும் நான் உன்னை வழிகாட்டி காத்திருப்பேன். கோவிலுக்கு செல்லவும் என்னை தரிசிக்கவும் ஆன்மீகம் என்று ஒன்றில்லை. உண்மையான ஆன்மீகம் அடுத்தவருக்கு தீங்கு செய்யாமல் உலகில் அன்பு கொண்டு வருந்தாமல் வாழ்வதுதான். அந்த பாதையில் நீ எங்கும் செல்லும்போது உன் உள்ளமும் ஆன்மீகமாக செயல்படும். வாழ்க்கை உனக்கு எவ்வளவு சவால்களை கொடுத்தாலும் அத்துடன் அதே அளவு வாய்ப்புகளும் வந்துவிடும். நீ இழந்ததைப் பற்றி துன்பப்படாமல் இப்போது உன் உள்ளத்தில் புதிதாய் பிறக்கும் வாழ்வின் ஒளியைக் கண்டு மகிழ. இனி ஒரு நொடியையும் நான் தாமதிக்க மாட்டேன். நீ எவ்வளவு முயற்சியுடன் உன் வண்ணம் கலந்த நல்ல காரியங்களை செய்கிறாயோ அதே அளவு அதன்படி வெற்றி உன்னிடம் வந்து சேரும். நம்பிக்கை விட்டுவிடாதே. உன் பக்கம் நீ அழியாமல் நாளை இன்னும் வெற்றியுடன் புத்துணர்வுடன் வரக்கூடிய நேரம் வந்துவிட்டது. உனக்கு நான் வாழ்க்கையில் வழிகாட்டியுள்ளேன். நீ நெஞ்சத்தில் சந்திக்கும் எனது அருள் இந்த உலகில் வெற்றியை உன்னிடம் சேர்ப்பதாக இருக்கிறது. என் கருணை உன்னை இன்னும் உயர்த்த செய்யும். நீ விரும்புகிறதைப் பெற தூரம் தேடி செல்லாதே என் பிள்ளையே. இன்னும் சில காலம் பொறுத்துக்கொள். நான் உனக்காக ஒரு வழியைத் திறக்கிறேன். மறக்காமல் நான் உன்னுடன் இருக்கின்றேன். உன் மனம் எதை விரும்பினாலும் அது நிச்சயமாக உன்னிடையே வந்துவிடும். நான் உனக்கு பெருமளவில் ஆற்றலை வழங்குகிறேன். நானே உனக்கு தேவையான உற்ற துணையாக இருப்பேன். உன் வேண்டுதல் அனைத்தையும் முழுமையாக நிறைவேற்றி உனக்கு மகிழ்ச்சி வழங்குவேன். நான் உனக்கு எவ்வளவு நேர்த்தியுடன் அதுவை முழுமையாக கொடுக்க விரும்புகிறேன். பொறுமையில், தைரியத்தில் வெற்றி கிடைக்கும். நிச்சயமாக உன் எல்லா முயற்சிகளும் பலனளிக்கும். நீ தேடி எழுந்ததைப் பற்றிய பயங்களை விட நீ வெற்றியடைய வழிகள் திறக்கப்படும். பொதுவாக உன் மனதுக்கு எதுவும் கடினமில்லை என் செல்லமே. அது கடந்து உனக்கு அந்த இடத்திலும் அமைதி கிடைக்கும். மற்றவர்களின் காரியங்களில் தலையிடாமல் உன்னுடைய திடமான முயற்சிகளில் முழு ஈடுபாட்டை செலுத்து. இது உனக்கு தானாக வெற்றியாக மாறிப்போகும். நிச்சயமாக நீ விரும்பும் வாழ்க்கையை முழுமையாக தருவேன். உன் வழியில் ஒரு சின்ன தடையும் இல்லாமல் என்னை வணங்கியதற்கான இன்பங்கள் தருவேன். நீ விரும்பும் எல்லாம் துவங்கி நிறைவதற்கே நான் உன் பக்கத்தில் இருப்பேன். என் தங்க குழந்தையே, இப்போது நான் சொல்லப்போகும் வார்த்தைகள் அனைத்தும் உன் உயிரின் மத்தியில் விதைக்கப்படும் அருளின் விதைகள். அவற்றை நினைத்து வைத்துக்கொள். அவை உன் வாழ்வை மாற்றப் போகின்றன. உன் மனத்திலிருந்த இருளை நான் ஏற்கனவே அகற்றிவிட்டேன். இதுவரை உன் வாழ்க்கையில் தோன்றிய தடைகள் அவை உன்னை சோதித்ததைத் தவிர தோற்கடிக்க அல்ல. இனி அவை ஒன்றும் உன்னை அலட்சியப்படுத்தாது என் பிள்ளையே. நீ இப்போது ஒரு புதிய நிலைக்கு தயாராகிறாய். உன் இதயத்திலிருந்து அழுத்தமாக நீண்ட நாட்களாக போய்க் கொண்டிருந்த கவலைகள் இன்று முதல் குறையத் தொடங்கும். அவற்றின் பதிலாக அமைதி, தைரியம், தெளிவு உனக்கு பாய்ந்து வருகிறது. நீ யாருக்காவது நன்மை செய்திருந்தால் அது உனக்கே நன்மையாக திரும்பி வரப்போகிறது. நீ துன்பப்பட்டிருந்தால் அந்த துன்பத்தை மாற்றி புதிய வலிமையை நான் உன்னுக்குள் எழ செய்துள்ளேன். இப்போது நீ எடுத்து வைக்கப் போகும் ஒவ்வொரு அடியும் அருளால் நிரம்பியதாக இருக்கும். என் பிள்ளையே, யாரின் தீய எண்ணமும் உன்னை தாக்காது. யாரின் பொறாமையும் உன் பாதையில் நிழலாக கூட தோன்றாது. யாராலும் உன் வளர்ச்சியை நிறுத்த முடியாது. ஏனெனில் உன் பின்னால் நான் நிற்கிறேன். நீ கேட்ட ஆசைகள் அனைத்தும் சிறிது சிறிதாக உருவமெடுத்து வெளிப்பட துவங்குகின்றன. அது உனக்கு தெரியாமலே நடந்து கொண்டிருக்கிறது. வாழ்க்கை உன்னை உயர்த்துவதற்காக புதிய விஷயங்களை தேடி உன்னை தொட்டு கொண்டிருக்கிறது. எந்த முடிவை எடுத்தாலும் அது உனது நன்மைக்கென்றே அமையும். ஏனெனில் நான் உன் நெஞ்சத்தில் இருக்கிறேன். உன் பணியில்
உன் உறவுகளில், உன் உடல்நிலையில், உன்னுடைய ஒவ்வொரு முயற்சியிலும் நான் என் அருளை கலந்து விடுகிறேன். என் அருளை தவிர்த்து உன் வீட்டிற்குள் துன்பம் நுழைய முடியாது. நீ எதிர்பார்த்த சில பெரிய மாற்றங்கள், அவை கதவின் முகப்பில் நிற்கின்றன. அவையெல்லாம் உன் நேரத்திற்காக மட்டுமே காத்திருக்கின்றன. அந்த நேரம் இப்போது வந்துவிட்டது என் செல்லமே. நீ இதுவரை சந்தித்த சோகங்கள் அனைத்தையும் நான் அழுத்தமாக உன்னிடமிருந்து நீக்கிக் கொண்டிருக்கிறேன். அவை இனி திரும்பப் போவதில்லை. உன் குடும்பத்தில் நீ ஏங்கி காத்திருந்த மகிழ்ச்சியும் நிச்சயமாக வரும். உன் வாழ்க்கையில் நீண்ட காலமாக தவறாக இருந்த விஷயங்கள் இப்போது சரியாக மாறத் தொடங்குகின்றன. உனக்கு கஷ்டம் கொடுத்தவர்களுக்கு நான் பாடம் கற்பிக்கும் நேரம் வந்துவிட்டது. ஆனால் நீ மட்டும் பழிவாங்க நினைக்காதே. அது என் பணி. உன்னுடைய நற்செயல்கள் உனக்கே பாதுகாப்பு கவசமாக எழுந்துள்ளன. அவற்றை நான் வலிமைப்படுத்தி நிறுத்தியுள்ளேன். இப்போது உன் உள்ளத்திலிருந்து எந்த பயமும் இருண்டாலும் அதை நான் ஒளியால் நிரப்பப் போகிறேன். உன் மனம் அமைதியாகி, உன் வாழ்க்கை நிலையாகி, நீ ஒரு வலிமையான ஒருவராக மாறப்போகிறாய். முடிவில் நான் சொல்வது ஒன்று. உன் நேரம் துவங்கிவிட்டது. உன் ஒளி வெளிப்படப் போகிறது. உன் ஆசைகள் நனவாகப் போகின்றன. உனக்கு நான் தூணாக நிற்கிறேன். இந்த அம்மனின் அருள் எப்போதும் உனக்கே.